ஆண்டவர் இந்த 5ஆம் மாதத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், the promise that God gave us in this 5th month, நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதிதான். the second part of Proverbs chapter 28 and verse 5. கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். But those who seek the Lord understand it fully. கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். But those who seek the Lord understand it fully. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை என்ன? Even today what God wants to speak to us is, கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். but those who seek the Lord understand it fully. எப்படி என்று சொன்னால், How is it possible? ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி நடத்த வேண்டும்? How should I lead my family? என் வாழ்க்கையிலே நான் எப்படி ஒரு முன்னேற்றத்துக்குள் நான் கடந்து போக வேண்டும்? How should I progress in my life? அல்லது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஸ்டெப் நான் எப்படி வளர்ச்சி அடைவது? How will I grow in my spiritual life? என் வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள் இவை எல்லாவற்றையும் நான் எப்படி மேற்கொள்ள வேண்டும்? How should I overcome the battles and the troubles and the hardships that I face in my life? இது எல்லாம் மனிதனிடத்திலே போய் தேடி போவோம் என்று சொன்னால் கிடைப்பது கிடையாது. It is not found in search. If we search it in man, it cannot be found. நாம் தேவனிடத்தில் தேடுவோம் என்று சொன்னால் நிச்சயம் இவைகள் எல்லாவற்றையும் கண்டுபிடிக்க முடியும். If we seek it in God, we will be able to find it. நாம் தேவனை தேடும் பொழுது, ஆண்டவரே நான் மனுஷனையும் தேடுவேன் கர்த்தரையும் தேடுவேன் என்ற ஒரு உணர்வோடு இருக்க கூடாது. When we seek God, we should not be with a double mindedness that we will seek man and God. இன்னைக்கு மனுஷங்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் கர்த்தரை தேடுறாங்க, சில நேரங்களிலே மனுஷனை தேடி அலைகிறார்கள். Some people at certain instances they seek God and certain instances they go in search of அவர்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? Do you know what happens in their lives? தாமதம் ஏற்படுகிறது. There is a delay in their lives. தோல்விகள் ஏற்படுகிறது. They face losses. சோர்வுகள் ஏற்படுகிறது. They face failures. முழுமையான காரியத்தை அவர்களால் ஜெயம் எடுக்க முடியவில்லை. They cannot have victory wholesomely. ஆகவே தேவ ஜனமே, நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது சகலவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். Therefore, dear children of God, when you seek God, you will understand it all fully. சகலவற்றையும் நாம் அறிந்து கொள்ளணும்னா, If we have to understand it fully, ஆண்டவரை தேட வேண்டும். we should seek God. இந்த வசனத்தின் முதல் பகுதி என்ன சொல்லுகிறது? The first part of this verse says, துஷ்டர் நியாயத்தை அறியார்கள். evil doers do not understand what is right. அவர்களுக்கு பேர் என்ன தெரியும்? துன்மார்க்கன் அல்லது பாவி, தீமை செய்கிறவர்கள் என்று சொல்லப்படுகிறது. Their other name is wicked, or those who do harm and who do bad things. அவர்களுக்கு நியாயம் என்னவென்றால் என்னன்னு தெரியாது. They do not know what is right. அவர்கள் செய்கிற காரியம் தான் செய்வது சரி என்று தோணும். They may think that whatever they do is right. அதனால்தான் துஷ்டர் நியாயத்தை அறியார்கள். That is why the evil doers do not know what is right. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலவற்றையும் அறிந்து கொள்வார்கள். But those who seek the Lord understand it fully. அவர்கள் வாழ்க்கையில் நியாயக்கேடான ஏதும் ஒன்றும் செய்ய முடியாது. They will not do anything that is not அல்லது right. பாவமான காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அதை மேற்கொள்ளும் கிருபையை கர்த்தர் அவர்களுக்கு தந்து வழி நடத்துவார். Even if there may be sinful things, God gives them grace to overcome it. கர்த்தரை தேடுகிறவர்களோ சகல தீமையிலிருந்தும் சகல பாவமான காரியங்களிலிருந்தும் விலக்கி காத்துக்கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு விசேஷித்த கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். But those who seek the Lord, God gives them a special grace to overcome these sinful things. சகலத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், If you have to understand it fully, தேவனை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். we should be people who seek God. இந்த பகுதியிலே தேவன் நமக்கு முக்கியமாய் வலியுறுத்துகிற காரியம் என்ன? In this portion, what God wants to emphasize, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் சகலவற்றையும் அறிவார்கள் என்று சொன்னால், if it is said that those who seek the Lord understand it ஒரு fully, மனுஷனுடைய வாழ்க்கையில நன்மை, நீதி, உண்மை வெளிப்பட வேண்டும். there should be good things and righteousness revealed in that person's life. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நன்மையும் நீதியும் உண்மையும் வெளிப்படுவதுதான் சகல காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். If there is truth and righteousness revealed in that person's life, that is what is to understand it. நீதிமொழிகள் 1:7 சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். In Proverbs 1 and verse 7, it says to beginning of wisdom. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் அவர்களுக்கு தேவன் மேல் பயம் காணப்படும். They will have the fear of God. அவர்களுக்கு ஞானம் ஏற்படும். And they will receive knowledge. ஆனால் மூடர் என்ன பண்ணுவாங்களா? ஞானத்தையும் பேதகத்தையும் அவர் அசட்டை பண்ணுகிறவர்களா இருக்கிறார்கள். But fools will despise wisdom and instruction. இன்னைக்கு ஆண்டவரே, நான் உம்முடைய போதனை
போதகமான வார்த்தைகளையும் ஞானத்தையும் அசட்டை பண்ணாதபடி உம்மை நித்தமும் தேட எனக்கு கிருபை தாரும். Lord, today give me grace that I will not set aside or despise your wisdom and your words. பல நேரங்களிலே ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் தேவனை தேடுவதில்லை. Many times the world does not accept the counsel of God is because they do not seek God. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை தேடும் பொழுது ஞானத்தையும் அறிவையும் சகலவிதமான மேன்மையான காரியங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். But when the children of God seek God, they receive knowledge and wisdom and they understand it fully. நீதிமொழிகள் 8:33 சொல்லப்படுகிறது. In Proverbs 8 and verse 33 நீங்கள் it is said, புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள். listen to instructions and be நீங்கள் அதை wise. விட்டு விலகாதிருங்கள். Do not disregard it. இது எல்லாம் எப்படி வரணும்? ஆண்டவரை நாம் தேடும் பொழுதுதான் அது நமக்கு கண்டுபிடிக்க முடியும். We will be able to find all this only when we seek God. நம்ம என்னதான் இன்டர்நெட்ல போட்டு சர்ச் பண்ணி நெட்ல நம்ம எல்லாம் பார்த்தாலும் அது கிடைக்காது. Even if we search in the internet, we may not be able to find it. நாம் தேவனுடைய சமூகத்திலே வந்து ஜெபிக்க காத்திருக்க அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதுதான் ஞானம் நமக்கு வரும். Only when we come to the presence of God, wait upon him and pray, we will receive wisdom. நன்மையும் சத்தியமும் நம்முடைய வாழ்க்கையில் We வெளிப்படும். will receive truth and spirit. இந்த இடத்துல ஒரு சத்தியம் ஒரு மறைமுகமாக அடங்கி இருக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், The truth that is hidden in this place is, ஒருவேளை நீங்கள் தீமையான காரியத்தையும் பாவமான காரியத்தையும் உலக பிரகாரமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தரித்திருப்போம் என்று சொன்னால், if we put on sinful and bad things on our lives, கர்த்தருடைய சத்தியமும் உண்மையும் நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. it has blinded our eyes to the spirit of God, truth of God. ஆண்டவருடைய சத்தியம் நமக்கு முன்பாக மறைக்கப்பட்டிருக்கிறது. The truth of God is hidden before our eyes. அவருடைய மேன்மையான காரியங்கள் எல்லாம் நமக்கு முன்பாக மறைக்கப்படுவதற்கு ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த தீமையான காரியமும் பாவமான செயலும் விரோதமான துஷ்டமான காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே அது காணப்படும் பொழுது, The reason the truth of God is hidden in our lives is because of the hurtful and sinful things in our lives. ஏனென்று சொன்னால் உலகத்தை நாடி செல்லுகிறவர்கள் உலக கலாச்சாரத்துக்குள் கடந்து போகிறார்கள். Because those who seek the world seek the things of the world and get along with the worldly ஆனால் things. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடுகிறவர்களா இருப்போம் என்று சொன்னால் மேலானவைகளையே நாம் நாடி செல்லுகிறோம். But we children of God, when we seek God, we will seek godly things. இன்று உலக கலாச்சாரம் உலகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. Today the culture of the world is destroying the world. நம்ம என்னதான் சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருந்து ஆண்டவரை முழுமையாய் தேடாவிட்டால், Even if we come to church, we are baptized, we receive the Spirit, and if we don't seek God, நம்முடைய பாவத்தினாலும் மீறுதலினாலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால் wicked person. because of our sinful ways, we are called wicked. நாம் ஒரு மூடராகவும் துஷ்டனாகவும் அல்லது பாவியாகவும் கருதப்படுகிறோம். We are considered a sinner and an evildoer. ஆண்டவரே, நான் உம்மை தேடும்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். Lord, I commit myself that I will seek you, Lord. நான் கர்த்தரை தேடாவிட்டால் அவரை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாது. If we don't seek God, we will not have the knowledge of knowing God. அப்படி அவரை அறிகிற அறிவு நமக்குள்ளே வராவிட்டால், If we don't have the knowledge of knowing, வேத understanding வசனம் God, சொல்லுகிற தேவன் அவர்களை கேடான சிந்தனைகளுக்கு ஒப்புக் கொடுத்து விட்டார். the word of God says that he has committed themselves to wicked thoughts. அந்த கேடான சிந்தை என்ன? What is this wicked thought? ரோமருக்கு எழுதின நிருபம் 1:28 வாசிப்போமாக. தேவனை அறியும் அறிவை பற்றிக் கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். Furthermore, as they did not think it worthwhile to retain the knowledge of God, God gave them over to a depraved mind. நாம் தேவனை தேடாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுக்கிறார். If we do not seek God, God commits themselves and he gives them over to depraved minds. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஏன் தேவனை தேட வேண்டும் என்று சொன்னால், இந்த கேடான சிந்தையான காரியங்கள் நம்மை ஒருபோதும் ஆளுகை செய்யாமல் இருப்பதற்காக. Today, why the children of God should seek God is that we will not be given over to these depraved mind and thoughts. அப்படி ஒப்புக் கொடுக்கும் பொழுது பலவிதமான காரியங்கள் நம்மை மேற்கொள்ள வருகிறது. When we are given over like that, many things may overcome us. இப்ப வாசிங்க சிஸ்டர். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய்
அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகைஞருமாய், துராக்கிருதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தையுள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணிக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள், கேடான சிந்தை ஒரு மனுஷனை ஆட்கொள்ள வருகிறது. All these wicked things that are mentioned from verse 29 to 31 onwards will overcome a person with depraved mind. இதுல ஒண்ணு கூட என் வாழ்க்கையில வராமல் இருப்பதற்கு நான் நித்தமும் நான் தேடின ஆண்டவரே, Lord, that not even one of these things should be in my life that I should see. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராகிறார்கள் என்று சொல்லி தேவன் தீர்மானித்திருக்கிறார். God has predestined that those who do these things are destined to death. ஆண்டவரே, நாங்கள் கேடுள்ள சிந்தைக்கு ஒப்பு கொடுக்காதபடி எங்களை ஆண்டவரே இப்பிரபஞ்சத்தின் அதிபதி எங்கள் கண்களை குருடாக்காமல் இருப்பதற்கு நாங்கள் உம்மை நித்தமும் தேட வேண்டும் ஆண்டவரே. Lord, that the king ruler of this world will not blind our eyes to the truth of God, and we will not be given over to this. பிரபஞ்சத்தின் அதிபதி நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். The ruler of this world has blinded our eyes. எப்பொழுது என்று சொன்னால் நாம் தேவனை தேடாமல் இருக்கும் பொழுது. When does he do it? When we do not seek God. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நித்தமும் கர்த்தரை தேடுங்கள், seek the Lord, seek the Lord, ஆண்டவரை தேடுங்கள் தேடுங்கள் என்று சொல்லி. That is why the word says seek the Lord always. அப்பொழுதுதான் சத்தியம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். Only then we will know what the truth is. அப்பொழுதுதான் உண்மை என்ன என்பது தெரிய முடியும். Only then we will know what God is. அப்பொழுதுதான் நன்மை எது என்று நம்மால புரிந்து கொள்ள முடியும். Only then we will know what is right. இன்று अनेक ஊழியக்காரர்களும் சபைகளும் சொல்ல காரியம், The reason why many churches and many preachers are saying is ஆராதிக்க வாங்க, ஜெபிக்க வாங்க, வேதத்தை வாசிங்க, ஆண்டவரை தேடுங்கன்னு சொல்ல காரியம் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அவர்களுடைய இருதயங்களை குருடாக்காமல் இருப்பதற்கு. The reason that they often keep saying that you come and seek God and pray is because the ruler of this world will not blind your eyes. பிசாசானவன் கண்களை மாத்திரம் குருடாக்கி வைக்கவில்லை. The evil one does not even blind your eyes alone. அவர்கள் இருதயத்தையும் குருடாக்கி வைத்திருக்கிறார். He even blinds your heart. ஒரு நன்மையான காரியங்களும் உள்ளத்திலே போகாதபடி அடைக்கப்பட்டிருக்கிறது. It is closed that no good thing will enter through it. இன்னைக்கு கர்த்தரை நாம முழுமையா தேடுவோம் என்று சொன்னால், If we seek God with a whole heart, இதிலிருந்து முழுமையான விடுதலை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். God will give a complete deliverance from this. ஆண்டவர் இந்த நாளிலே அதிலிருந்து சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். God is able to teach us many more things from this passage. முதலாவது ஆண்டவர் சகலவற்றையும் கற்றுக் கொடுக்கிற ஒரு முக்கிய காரியம் எதுவென்று சொன்னால், The first reason why God wants us to understand it fully is நாம் ஆண்டவரை தேடும் பொழுது முதலாவது தேவன் சொல்லுவது, the first thing that God says when we seek God is நன்மை எது தீமை எது என்பதை அறிந்து கொள்ளும் கிருபை தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார். God gives us an understanding of what is right and what is wrong. நம்ம நினைச்சுப்போம், நம்ம போயிட்டு தீமையை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதிலிருந்து சோதித்தறிந்த பிறகு நான் நன்மைக்குள்ள வருகிறேன் என்று சொல்லுவார்கள். Many times people will say that I will go and test what the wrong is and then I will come back to do what is right. ஆண்டவர் சொல்ல, நீ தீமை வழியா போகவே போகாத. God says do not even go on that side. ஏன்னு சொன்னால் நன்மைக்காகவே நம்மளை படைச்சிருக்கிறார். Because he has created us for good. இந்த பூமியிலே ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பொழுது, When God created Adam and Eve, அவர்களை நன்மையாக ஆசீர்வாதமாக முழு ஆண்டவர் பரிசுத்தமாக தான் படைத்தார். God created them in their best and he created them in a holy manner. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what the word of God says is, ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய சந்ததியை விட்டு விலகி ஓடி ஒளிந்து கொண்டார்கள். Adam and Eve escaped from the presence of God and they tried to run. ஏன் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு அவங்க விலகி ஓடினார்கள்? Why did they want to run away from the presence of God? பிரபஞ்சத்தின் அதிபதி அவருடைய கண்களை குருடாக்கி வைத்தான். The ruler of this world had blinded their eyes. ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார், நான் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனியை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். Because God said, I have kept a fruit that will give you the understanding of what is right and wrong. The day you eat of it you will die. ஆனால் பிசாசானவன் தந்திரமாய் அவர்களுக்கு சொன்னது, But the serpent viciously said, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே சாக மாட்டீர்கள், தேவர்களைப் போல மாறுவீர்கள் என்று சொல்லி அவர்களுடைய கண்களையும் இருதயத்தையும் குருடாக்கினான். But the serpent said that the day you eat it you will become like the gods, and he
blinded their eyes. நாம் தேவனை தேடும் பொழுது நிச்சயம் கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடப்போம். நிச்சயம் சத்துருவுக்கு நாம் செவி கொடுக்க மாட்டோம். Definitely when we seek God, we will listen to the word of God and not give ears to the எத்தனை devil. பேர் ஆமென் என்று சொல்லுகிறீங்க? Amen. ஆமென். praise the lord. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கும் பொழுது தீமை நம்மை விட்டு தூரமா இருக்கும். When we hear the word of God and obey, wrong things will be away from us. ஆனால் இங்கே சத்துருவானவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததினாலே Because they listen to the word of the evil one, அவங்க வாழ்க்கையில் இருந்த நன்மையான காரியத்தை அகற்றி தீமை அவர்களுக்குள்ளே புகுந்தபடியால் தேவ சமூகத்தை விட்டு அவர்கள் தூரமாய் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். the good things departed from their lives and bad things entered their lives, and then they ran away from the presence of இன்னைக்கு God. பல நேரம் நம்ம ஏன் ஓடி ஒளிஞ்சிக்கிறோம்? சில நேரத்துல Today many times why do we run and hide? ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்தை விட்டு தூரமா இருக்கிறேன்ப்பா, உம்முடைய சமூகத்திற்கு நேரா முன்பாக வந்து நிற்க முடியல என்று ஏன் சொல்லுகிறோம்? Today many times why do we say I am not able to come to your presence? ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை நான் தேடுவேன் என்று சொன்னால், நித்தமும் தேடுவேன் என்று சொன்னால், Lord, if I seek you always, ஒருபோதும் சத்துருவுடைய காரியத்திற்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். I will never give my ears to the words of the devil. பிசாசினுடைய அந்த தீமையான செயலுக்கு என்னை அர்ப்பணிக்க மாட்டேன். I will not commit myself to the evil ways. தேவன் அந்த விருட்சத்தை படைத்த பொழுது, When God created this fruit, ஆண்டவர் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை அவர் வைத்தார். God kept this fruit that will give them the knowledge of அதை what is right and புசிக்கும் wrong. நாளிலே சாவீர்களே என்று சொன்னார். He said the day you eat of it you will die. ஆனால் ஆதாமையும் ஏவாளையும் தேவன் படைத்த பொழுது, But when God created Adam and Eve, அவர்களிடத்தில் தீமை இல்லவே இல்லை. there was no bad in them. ஏனென்று சொன்னால் அவருக்குரியவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். Because they were right for God. They are belonging to, அவர்கள் தேவனுக்குரியவர்களாய் இருந்தார்கள். They belonged to God. தேவன் அவர்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்தவராய் இருந்தார். God had done good things in their lives. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, When the word of God comes in our lives, பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்கிறவராய் இருக்கிறோம். we become the opponents to the devil. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது பிசாசினுடைய தந்திரமான காரியங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்க முடியும். When we listen to the word of God and obey, we stand opposite and to the words of the devil. ஒருபோதும் தேவ சமூகத்தை விட்டு நாம் வழி விலகி போக முடியாது. We will never be able to depart from the presence of பல God. நேரம் நாம் ஜெபிக்க முடியவில்லை, வேதத்தை வாசிக்க முடியவில்லை என்று சொன்னால், ஆண்டவரே கர்த்தாவே, பிசாசானவன் தந்திரமாய் பல காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே அவன் சில காரியங்களை புகுத்துகிறான். Today many times the reason we are not able to pray or read the Bible is because the devil wishes நான் அதற்கு இடம் கொடுக்க கூடாது. we should not give place to the devil. எங்கள் மனக்கண்களை அவன் குருடாக்காமல் இருப்பதற்கு நான் ஒருபொழுதும் செவி சாய்க்க கூடாது. We should not give ears that he will not blind our hearts. அதுக்காக தான் கர்த்தரை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். That is why God says we should seek the Lord always. சவுல் தாவீதை பார்த்து சொல்லும் வார்த்தை என்னவென்றால், The words of Saul to David was, தாவீதே, நானோ உனக்கு தீமை செய்தேன், நீயோ எனக்கு நன்மை செய்தாய் என்று இன்று விளங்க பண்ணினாய் என்று சொல்லி சவுல் தாவீதிடத்திலே கூறுகிறான். Saul says to David, David, you have made it known that I have done evil to you, but you have done good to me in return. ஏன் சவுல் இதை சொல்ல காரணம் என்னவென்று சொன்னால், The reason why Saul says this is, சவுல் தேவ சமூகத்தை விட்டவன் தூரமாய் போனவனாய் காணப்பட்டான். Saul was very far away from the presence of God. தேவனுடைய ஜனத்திற்காக சவுல் அபிஷேகிக்கப்பட்டவன் தான். Saul was anointed for the people of God. ஆனால் எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவன் மீறினானோ, But when he disobeyed God, அவன் எண்ணி துணிந்து சில காரியங்களை செய்தானோ, when he made decisions by himself, தேவனை தேடாமல் தன்னுடைய சொந்த இஷ்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததினால, because he committed himself to his own அவன் desires, தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான். he went away from the presence of God. அன்றிலிருந்து தாவீதின் மேல் அவன் தீமையான காரியத்தை செய்யவே அவன் முற்பட்டான். From that day onwards, his intent was to do harm to David. எப்பொழுதும் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்றே ஆவலாய் இருந்தான். His intention was to kill David always, என்று சொன்னால் அவன் தேவ சமூகத்தை விட்டு அவன் தூரமாய் இருந்தான். because he was away from the presence of God. அவன் வாழ்க்கையில தீமை முழுமையாய் பற்றிக் கொண்டது. There was evil in his life fully. அதனாலதான் தாவீதை பார்த்து சவுல் சொல்கிறான், நானோ தீமை செய்தேன், ஆனால் நீயோ எனக்கு நன்மை செய்தாய். That is why Saul says to David, I have done you தன் evil. சொந்த பலத்தை கொண்டு எப்படியாகிலும் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தான். He thought by his own strength he should kill David. முடியவில்லை. He could not do it. ஆனால் தாவீது அப்படி அல்ல. But David was not like that. ஏன் தாவீது நன்மை செய்தவனாய் இருந்தான்? Why was David doing good? 119 சங்கீதம் 167 வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, When we read in Psalm 119 verse 164,
119 164 வசனம். உமது நீதியின் நியாய நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் துதிக்கிறேன். எத்தனை முறைங்க? ஒரு நாளைக்கு 7 முறை துதிக்கிறேன். Praise the Lord. 7 times a day I praise you, Lord. தாவீது ஏன் தெரியுமா நன்மை செஞ்சான்? Praise the Lord. ஒரு நாளைக்கு தேவனை 7 முறை தேடினான். David was able to do good because he seeked God 7 times a day. பல நேரத்தில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே என்னால அந்த நன்மை கூட என்னால செய்ய முடியலையே அப்படின்னு. Lord, many times we say I am not able to do this. ஒரு சின்ன நன்மை கூட உங்களுக்கு செய்ய முடியலையே. I am not able to do is a small thing. ஏன் நன்மை செய்ய முடியலன்னா கர்த்தரை நீங்க ஒரு நாளைக்கு 7 முறை தேடுங்க. Seek God 7 times a day, then you will be able to do. தேவனை 7 முறை நீங்க துதிச்சீங்கன்னா, தேடுனீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நன்மை புறப்படும். Definitely, if you seek God 7 times a day, there will be good things revealed. தாவீதை பார்த்து சவுல் சொல்கிறான், நீயோ நன்மை செய்தாய், நான் உனக்கு தீமை செய்த போதிலும் நீ எனக்கு நன்மை செய்தாய். That is why Saul told David, even when I did evil to you, you did return good to me. என்று பிசாசு உங்கள் மனக்கண்களை குருடாக்கி வைக்காதபடி, today that the devil might not blind your eyes and your hearts. கர்த்தரை எப்பொழுதும் தேடுகிற பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. May God give us grace that we will seek God always. தீமை நம்மை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று சொன்னால், if evil has to depart from us, கர்த்தரை துதித்துக் கொண்டே ஸ்தோத்திரித்துக் கொண்டே தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரியாதிருக்க ஒரு சூழ்நிலை கர்த்தர் எனக்கு தாரும் என்று கேட்போம். we should ask God for us to have a grace that we will be praising and worshiping God always. இயேசு இந்த பூமியிலே நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. The word of God says that Jesus walked around doing good. ஒரு தீமை கூட அவர்கிட்ட நெருங்க முடியல. There was not even one evil thing could come near him. பிசாசு எவ்வளவோ காரியங்களை தந்திரமாய் கொண்டு வந்தான். The evil one brought many things viciously. அவர் 100% தெய்வமாய் இருந்தாலும் 100% மனிதனாக வாழ்ந்தார். Although he was 100% God, he was also 100% பசி, man. தாகம், கண்ணீர், வேதனை, கஷ்டம் எல்லாம் இருந்தது. He had hunger, thirst, pain and everything. ஆனால் தீமை அவரிடத்தில் வரவில்லை. But there was no evil ways in him. காரணம் என்ன தெரியுமா? The reason is அவர் பிதாவோடு நெருக்கமுள்ளவராய் இருந்தார். he was very close with the இன்னைக்கு நாம் தேவனோடு நெருங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு தேடுகிற ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால், if we are very intimate with the Father, நீங்கள் நன்மை தீமை என்ன என்பதை வகையறுக்க கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டுவார். God will give you the knowledge and understanding to know what is right and wrong. தீமை வழியாய் போகாதபடி கர்த்தர் நம்மை தடுத்து நிறுத்துவார். God will prevent us from going into the evil ways. இரண்டாவது, நாம் கர்த்தரை தேடும் பொழுது, Secondly, when we seek God, ஆண்டவர் நமக்கு ஞானத்தையும் தரிசனங்களையும் மற்ற அறிவான கிருபையும் தேவன் தந்து நம்மை நடத்துவார். God will give us knowledge and wisdom and visions. தானியேலின் புத்தகம் முதல் அதிகாரம் 17ஆம் வசனம். The book of Daniel chapter 1 and verse 17. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். 4 பேருக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு. ஆனால் தானியேலுக்கோ சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். God gave knowledge and understanding to all the 4 young men, but to Daniel he gave them the talent of understanding visions and dreams of all kinds. தேவனை தேடுகிறவர்களுக்கு சகலவிதமான தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அதனுடைய அர்த்தங்களையும் கற்றுக் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். For those who seek God, God is able to give them the understanding of all visions and dreams. இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கலாம். We may ask, what will I do with this, Lord? ஆண்டவர் ஒருவேளை நமக்கு ஒரு சில தரிசனங்களை கொடுத்து சொப்பனங்களை கொடுத்து ஒரு விழிப்புணர்வை கொடுப்பார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். Today we may be able to understand this, that we will have a sensitization of knowing God. ஏனா கடைசி காலங்களிலே நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி, In this last days he said, I am the God of all flesh and there is nothing impossible for me to do, he said. மூப்பர்கள் தரிசனங்களை சொல்லுவார்கள், வாலிபர்கள் தங்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிற பிரகாரமாக எங்கள் வாழ்க்கையிலே அது நிறைவேற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். According to what the word says, that the old people will see dreams and the young people will see visions, that it might be fulfilled in our lives. தானியேலுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் தந்திருந்தார். God gave such kind of a grace to Daniel. 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே போய் தெளிவாய் வாசித்து பார்த்தால் தெரியும். When you go home, read Daniel chapter 2. அங்கே நடந்த ஒரு சம்பவம் என்ன? The incident that happened here.
நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனத்தை கண்டு அவனுடைய ஆவி கலங்கியிருந்தது. Nebuchadnezzar's heart was troubled after he saw a vision. அந்த அரசனுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? The problem of this king அவன் was கண்ட சொப்பனம், the vision that he saw. ரெண்டாவது அவன் கண்ட சொப்பனத்தை அவன் மறந்து போயிட்டான். The second thing, he forgot what the vision he saw. அவர் காலைல எழுந்து என்ன சொப்பனம்ட்டு மறுபடியும் அவர் ரீகலெக்ட் பண்ணி பார்க்கறார், முடியல. The morning after he rose up, he tried to recollect his dream, but he couldn't remember it. கண்ட சொப்பனத்தையும் மறந்துட்டாரு. He forgot the dream that he அதனுடைய saw. அர்த்தத்தை எனக்கு எப்படியாகிலும் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரிகள், ஜோசியர்கள், சூனியக்காரர்கள் எல்லாரையும் அழைக்கிறாரு. So he wanted the magicians, the enchanters and the astrologers to give them the meaning of his dream. அவங்க மூணு பேர் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? All these people said, ராஜாவே, நீர் கண்ட சொப்பனத்தை நீங்க எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க அதன் அர்த்தத்தை சொல்றோம். King, you tell us the dream that you saw. We will try to give you the meaning of this dream. எங்களால அதை சொல்ல முடியாது. We cannot tell this. அப்போ ராஜா சொல்றாரு, நீங்க எப்படியோ நீங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறீங்க அப்படின்றாரு. The king says you are just trying to escape and give excuses. ஆனா அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? But the word that these people said is, இந்த காரியத்தை யாரால் சொல்ல முடியும் என்று சொன்னால், who can tell this is, உங்களுடைய சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லக்கூடிய மனிதர்கள் யாரா இருப்பார் என்று சொன்னால், the people who can tell your dream and the meaning is, மனிதர்களோடு வாசம் பண்ணாமல் the one who does not live with man. தேவனோடு வாசம் பண்ணுகிறவர்கள் மாத்திரமே இந்த காரியத்தை அறிவிக்க முடியும். The one who dwells with God only can reveal this dream. இரண்டாம் அதிகாரம் 10-11 வசனத்தை குறித்து கொண்டால் நமக்கு தெரியும். If you see Daniel chapter 2 verse 10 and 11, you will see, ராஜா, நீர் கேட்கும் காரியத்தை அறிவிக்க மனுஷனால் இந்த பூமியில் ஒருவனும் இல்லை. there is no man on this earth who can do what you ask, O king. மாம்சமா இருக்கிறவர்களோடு வாசம் பண்ணாத தேவர்களே ஒளியை தவிர ஒருவனும் இதை அறிவிக்க முடியாது. No one can reveal it to the king except the gods, and they do not live among humans. ஆனால் தேவன் தானியேலை கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். But God had anointed இந்த Daniel. காரியம் தானியேலுடைய காதுகளிலே வந்து தொனித்தது. When Daniel heard this, ஆண்டவர் தேவனுடைய சமூகத்திலே தானியேல் விண்ணப்பிக்கிறான். Daniel pleads in the presence. பரலோக தேவனை நோக்கி, ஆண்டவரே எனக்கு ஒரு இரக்கம் செய்யும் என்று சொல்லி ஜெபித்த பொழுது Daniel prayed that the God of heaven will have mercy on him. ஆண்டவர் தானியேலுக்கு மறைபொருளை வெளிப்பட்டு அவனுக்கு வெளிப்படுத்தினார். God revealed to Daniel the dream and the என்று meaning. சொன்னால் சகலவித சொப்பனங்களின் அர்த்தத்தையும் ஞானத்தையும் அறியத்தக்க ஒரு அறிவுள்ளவனாய் கர்த்தர் தானியேலை கர்த்தர் அபிஷேகித்திருந்தார். Because God had anointed Daniel to understand all kinds of dreams and visions. ஆண்டவரே, உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கிருபை நீர் கொடுக்கிறவராய் இருக்கிறீர். Lord, you are able to give such kind of a grace to those who seek you. ராஜா அவனை பார்த்து வணங்குகிறார். என்ன? அப்பொழுது ராஜா நேபுகாத்நேச்சர் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தி தூபம் காட்ட கட்டளையிட்டான். Then the king fall prostrate before Daniel and we wanted to worship Daniel. ஏன் தெரியுங்களா? Do you know why? அவனை ஒரு தெய்வமா அவன் தானியேலை பார்த்தான். Because he saw Daniel as God. சாஸ்திரிகளும் அங்க ஜோசியக்காரனும் சூனியக்காரன் சொல்லுகிறாங்க, இது மனுஷனால முடியாது, இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொப்பனத்தையும் சொல்லக்கூடியவர்கள் தேவர்கள் மாத்திரமே என்று சொல்லி. The magicians and the astrologers said, no, it is not possible for man, and only those who dwell with gods can reveal this. ஆனால் தானியேல் அந்த அர்த்தத்தை சொன்ன பிறகு ராஜா அவனுக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிட்டு அவனை வணங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். But we see that when Daniel revealed the meaning of this dream, the king fell prostrate and worshipped Daniel. இது நடக்க காரணம் என்ன தெரியுங்களா? The reason why this happened was தானியேல் தினமும் 3 வேளை கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான். Daniel prayed 3 times a day to God. அவனுக்கு நெருக்கம் வந்தபொழுது தான் ஜெபிக்கல. He did not pray only in times of அல்லது trials. பத்திரத்திலே ராஜா கையெழுத்திட்ட பொழுது தான் அவன் ஜெபிப்பதற்காக தொடங்கவில்லை. He did not pray only when the decree was issued. வசனம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. It is said in chapter 6 and verse 10, அவன் முன்பு செய்து வந்தது போலவே 3 வேளையும் தவறாமல் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். just like he was doing before, he did not fail to pray to God 3 times a நாம் day. கர்த்தரை தேடுவதிலே ஒரு குறைவும் இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால், If we do not have any lack in seeking God, தேவன் நமக்கு தரிசனத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். God will give us grace to see அந்த visions. தரிசனத்தோடு சொப்பனங்களின் அர்த்தத்தையும் அறிவையும் ஞானத்தையும் கர்த்தர் தந்து நமக்கு நடத்துவார். Along with these dreams, he will give us an understanding of the visions. ஆண்டவர் அப்படிப்பட்ட அறிவை நமக்கு கொடுப்பதற்கு, ஆண்டவரே உம்மை தேட எனக்கு கிருபை தாரும். For God to give us such kind of an understanding, we should seek God. சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள்
ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில். சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41